வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தாவேகா விஜய் தலைமையில் மடப்புறம் அஜித் குமாருக்கு நாங்கள் நீதி கேட்க போகிறோம், ஆமாம் அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு சென்னை சிவானந்த சாலையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். பார்த்தோம்னா தாவேகா தொண்டர்களா மற்றபடி குண்டர்களா அப்படின்னு தெரியல. ஏகப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மற்றபடி பில்டிங் மேலே ஏறிக்கிட்டு ஒரே சவுண்டு, பேசுவது கூட புரியாத அளவுக்கு ஒரே சவுண்டு. அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அங்கு வரக்கூடிய அந்த வழியாக வரக்கூடிய மக்களுக்கு நிறைய இடையூறுகள். போலீஸு எவ்வளவோ சொல்கிறாங்க, அதையும் மீறி மிகப்பெரிய ஒரு குறுக்கீடுகள். பொதுமக்களே சண்டை போட்டாங்க அந்த இடத்துல. என்னடா அது தாவேகா தொண்டர்கள் விஜய்ன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ மிக கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல்பாடெல்லாம் இருந்தது. அப்புறம் கூட்டம் விட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட அந்த பேரிகார்டு அந்த சென்ட்ரல் மீடியெல்லாம் உடைச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க தாவேகா தொண்டர்கள். உடனே அவர் புஷி ஆனந்த் என்ன பண்ணிட்டாரு, எப்பா மாநகராட்சி சென்னை ரைட்டுப்பா, அதை பற்றி ஒன்றும் கிடையாது, தவறு நடந்து போச்சு, மற்றபடி போலீஸு உடனே அதை ஆக்ஷன் எடுப்பாங்க, அதுக்கு உண்டான கம்ப்ளைண்ட்டு மற்ற ஷோன்ஸோ அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைலாம் போச்சு இல்லையா. உடனே சமாதான கொடி நேராக அங்கேயே போய் அதுக்கு உண்டான என்ன செலவோ நாங்கள் கொடுத்துட்றோம், இல்லையா மாநகராட்சியே போயிட்டாங்க, இல்லையா நாங்களே போட்டு போட்டு மிகப்பெரிய ஒரு கும்பிடை போட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு நாங்களே போட்டுறோம், காசு கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் இது மாதிரி தான் விஜயினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு கத்தி வெட்டு தர்மபுரி மாவட்டம் நினைக்கிறேன், ஆமாம், குறிப்பிட்ட ஒரு நிர்வாகி அது எப்படிங்க எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் வரலாம் சொல்லிட்டு அவரு சொல்ல மதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்து இதனடா கட்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுற புரியுதா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி ஒரு குறிப்பிட்ட ஆள் ஒரு குறிப்பிட்ட தாவாக்கா நிர்வாகி கத்தியில் வெட்டினான். ஆமாம், அப்புறம் போலீஸு தேடினாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பலவிதமாக சம்பவங்கள். ஆமாம், இப்போ சமீபத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு மதிப்பே இல்லைன்னு இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டார், இன்றைக்கி புஷி ஆனந்த் தாவேகா பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், ஆமாம், விஜயனுடைய அறிவுரைப்படி மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுருக்கார். எப்பா வர்றது 2026 சட்டமன்ற தேர்தல், பேரை கெடுத்துடாதீங்க, ஆமாம், விஜய் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பரப்புரை பண்ணுங்க, மற்றபடி பேனர் போட்டாலும் சரி அதில் அதே லோகோ மற்ற உங்கள் சௌரியத்துக்கு எதுவும் பண்ணிடாதீங்க, அதே நேரத்தில் எந்த வகையில் பட்டாசே வெடிச்சிடாதீங்க, ஆமாம், மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துறா, எவனும் ஓட்டு போட மாட்டான்னு சொல்லிட்டார். பார்ப்போம் என்ன